guys, welcome back. எனக்கு நம்ம ட்ரால் மிட்டாய் தமிழ் சேனல்ல இருந்து சண்டே முடிஞ்சு வர்ற மண்டே டியூஸ்டே வெனிஸ்டேக்குள்ளே நம்ம நீயா நானா எபிசோடு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து கோபிநாத் செய்த தரமான சம்பவம் என்ன டாபிக் அப்படிங்கிறது போடவில்லை. ஆட்டிடியூடு காட்டிய நடிகை அப்படின்னு கோபிநாத் வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. ஆட்டிடியூட் காட்டுற நடிகை யார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 9 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒருத்தருக்கு சுவாரஸ்யம், ஒருத்தருக்கு கொஞ்சம் பதட்டம். எனக்கு தெரியும். இந்த தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள பயமாக இருக்கிறது அப்படின்னு. இங்க இருப்பவர்களுடைய திருமணம் செய்து கொள்ள விரும்பாத அல்லது அதற்கு பயப்படக்கூடியவர்களுடைய உறவினர்கள் இந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுடைய நண்பர்களும் இருக்காங்க, பொதுவானவர்களும் இருக்காங்க. மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. என்ன பயம்? திருமணம் செய்து கொள்ள என்ன பயம்? பை ப்ரொஃபஷன் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் பை பேஷன் நான் ஒரு ரைட்டர். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்றான். கல்யாணம் அப்படின்னு வரும்போது எங்க நீ இப்படி எழுதாத அப்படி எழுதாத, டூ போல்ட், ரொம்ப புரட்சிகரமா இருக்கு உன்னுடைய சிந்தனைகள்லாம் அப்படின்னு சொல்லி என்னை ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ. பயம் வந்து பாத்தீங்கன்னா என் அக்காவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. நிறைய ட்ராஜடி அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அவங்களை அதை பாக்குறப்போ எனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நாங்க 2 பேரும் ஒரே பொண்ணு, 2 பொண்ணுங்க மட்டும்தான். அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். சார் நான் அட்வொகேட்டா இருக்கேன். ஸோ நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ ஃபியூச்சரில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியை தான் கொண்டு வருவாங்க. நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன் ஹஸ்பண்டை பாரு, உன் கிட்ஸை பாரு, அதானே உலக வழக்கம். அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல எழுது. அதுக்குள்ளே எனக்கு ஏஜ் ஆயிடும். இப்போ ரீசெண்டாக என் அக்காவுக்கு கூட மேரேஜ் ஆச்சு. குழந்தைய பார்த்துக்கணுங்கிறனால அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. இந்த அக்காக்களை தங்கச்சி அண்ணன்களை பார்த்து பயம், அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நமக்கு இது செட் ஆகாது. இதில் வந்து நம்ம யாரோட சைடே எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் அது டிஃபர் ஆகும். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, சார் நான் வந்து இப்போ கல்யாணம் குழந்தைன்னு எல்லாம் போய் அதுக்கப்புறம் படிக்க போனால் ஏஜ் ஆகிரும்னு. இதே இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, சார் நான் படித்து கிடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஏஜ் ஆனதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுறது. ஒருத்தங்க அப்படி பார்ப்பாங்க, ஒருத்தங்க இப்படி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இது எல்லாமே தனி ப்ரிஃபரன்ஸ் தான். வேணான்னா வேணாம், பண்ணுங்கன்னா பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இப்படி ஒரு டெலிகேட் பொசிஷனில் வந்து மாட்டிக்கிட்டோமே, எந்த சைடும் எடுக்க முடியலையே. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? ஆமா, இந்த கேள்வி இப்ப இருக்க கேள்வி. கல்யாணத்துக்கு மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அந்த குடும்ப பாரங்களையோ. பார்த்தா ரொம்ப மெச்சூரா தானே தெரியுறீங்க. அப்படியா? என்ன வயசு உங்களுக்கு? அண்ணே, டோன்ட் புக் தட் கவர். மித்தி சொல்லு, அதான் சொல்றாருல்ல, ஜட்ஜோட புக்கு கவரை போடுங்கப்பா சீக்கிரம். எனக்கு 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. என்னடா ட்ரெண்டே மாறுது. எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். எனக்கு என்ன பயம்னா, என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான் என்னெல்லாம் யாருக்கும் செட் ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். அந்த பயம் எனக்கு இருக்கு. அதை தாண்டி என்னன்னா, நான் ரொம்ப சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வந்தது. என்ன செட்டியார் மாதிரி இது எல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு. எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா சென்டிமீட்டர்ல தான் சிரிக்கணும். நான் இப்போ கால் மேல கால் போட்டிருக்கேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்க வீட்டில் பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ கால் வரும். நான் கழுவி ஊற்றுவாங்க எங்க வீட்டில். சென்டிமீட்டர்ல சிரிக்கிறதுனா ஒரு டைமுக்கு அப்புறம் நானா எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு ஒர்க்காக தான் சென்னை வந்தது. வந்த பிறகு தான் சரி ஃப்ரீடம் உலகனா என்ன அப்படின்னு பார்க்குறேன். இனிமேல் எனக்கு ஒரு இடம் போயிட்டு வரதுக்கு ரூட்டு கூட தெரியாது. கேப் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு என் வீட்டில் பாடி கார்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் இப்படி சுத்தி பார்த்து என்னடா துரோகம் பண்ணினா ஏத்துக்கீங்க. நான் இங்கே ரெண்ட்டுக்கு வந்து ஒர்க்கில் இருந்தாலுமே தனியாக எடுத்து இருக்கேன். எனக்கு ரூம் ஷேர் பண்ணவே என்னால் முடியல. என் லைஃப்பை நான் ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது எப்படா முடியாது. இப்படி இவ்வளோ ரியலைசேஷனோட இருக்க ஒரு பொண்ணு ஏன் வந்து உங்களால் போய் ஒரு ஃபேமிலியோட ஒரு பையனோட ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியாது? சரி, நான் அந்த பையன் நினச்சி தான் சார் பயப்படுறேன். ஏன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களாலே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கு. ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஆக்சுவலி அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் இல்லை பிரச்சனை, உங்கள் வீடு தான் பிரச்சனை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வெளியே வர்றோம் அப்படிங்கும்போது அப்போ நம்மளை தான் நம்ம ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுது அப்படின்னா இல்லை, நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ ஃப்ரீ ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நடந்தது ஒன்று, இவங்க அதை ரிவர்ஸில் புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இங்கே நீங்கள் ப்ராப்ளம் இல்லை மேடம், உங்கள் சென்டிமீட்டர் தான் ப்ராப்ளம். சென்டிமீட்டரில் சிரிக்க சொன்ன ஃபேமிலி தான் ப்ராப்ளம். நல்ல ஃபேமிலியில் நீங்கள் வாக்கப்பட்டு போனீங்கன்னா நோ ப்ராப்ளம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நான் பேசிட்டே இருக்கோம், ஈஸியாக நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் கல்யாணம்னா அப்படி நான் பண்ண முடியாதே, கூட வந்து தானே ஆகணும். சண்டை போட்டாலும் பிளாக் பண்ண முடியாதுங்கிறது ப்ராப்ளமா இருக்கு. ஓஹோ. இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறதுலேருந்து லோன் கட்டு எல்லாமே அதிகமாகும். சொன்னாங்களா உங்கள்கிட்ட? நம்ம கல்யாண செலவுன்னு ஒரு கடன் வரும், நம்மளே வந்து நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கு இப்போ நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லைங்க சார். ஸோ அதுக்காக நம்ம நிறைய பொருள் வாங்குறப்போ அதுக்கு நிறைய செலவுகள் வரும். அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் பார்க்கறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சு பயமா இருக்கு? காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சமைக்கணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சரி, எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஏங்க நல்ல அறிவான பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு வந்து சரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்னன்னு சொல்லுங்கன்னு இலையில ஓரத்தில் எதையோ தடவுன மாதிரி தடவி வச்சுட்டு போறீங்களே, இது என்னது? நல்லா பேசிச்சு, இந்த பொண்ணுக்கு மூளை இருக்கு போல இருக்கு, சரி சீரியஸான டிஸ்கஷனை கொண்டு போவோம்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லுண்ணா. காலையில் எழுந்திரிக்கிறேன் கறிஞ்சோராக்கி போறேன்னா என்னது இது? இது வந்து இதுக்கு பயத்தில், நான் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயத்தில் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன்னா அது இல்லை, இது முழுக்க முழுக்க சோம்பேறித்தனம். இது ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அப்போ கல்யாணம் பண்ணணும்னு எடுக்க போகிற உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன பேர்? இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியில் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. காலையில் எந்திரிக்கிறதும் சமைக்கிறது வந்துமே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப கஷ்டம். எனக்கு சூசிங் பார்ட்னரே பயமா இருக்கு சார். பிராணியா இருக்கேடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். என்னன்னா பொய் சொல்றாங்க சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார். நீ திருந்தவே மாட்டேன், எக்கட கொட்டுப்போ. அந்த சைடு இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய ப்ராமிசஸ் எல்லாம் பொய்யா இருக்கு. பொய்யா இருக்கு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அந்த சரௌண்டிங்ஸ்க்கு நான் வந்து என்ன அடாப்ட் பண்ணிக்கணும். அது நினைக்கும் போதே ஒரு பயம் வருது. கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிட்டு இருக்கேன். என்னையும் ஃப்ரீடம் போயிருமோ, இன்னொருத்தர் வந்து என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணும்போது என்னோட ஃப்ரீடம் நீங்க ஏன் அதை டிசைட் பண்றீங்க? என் லைஃப்ல என்ன வேணுன்றதை நான் டிசைட் பண்ணணும். தெளிவான ஆளியாரி. ஏமாந்துருவேணும்னு பயம் சார். என்ன மாதிரி ஏமாந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. என்ன மாதிரின்னா எனக்கு பேக் டு பேக் பேரண்ட்ஸ் இல்லை, இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. ஸோ நான் தான் இப்போ ஒரு லைஃப்குள்ளே போகிறேன்னா அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் சொல்கிறது யாராவது நம்புவாங்களா மாட்டாங்களா, அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. இதில் வந்து நம்ம ஒருத்தங்க சொல்கிற இதை வச்சு நம்ம டக்குன்னு நக்கல் பண்ணவோ ரோஸ்ட் பண்ணவோ முடியாது. ஏன்னா அவங்க எதை கடந்து வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இவங்க பேசும்போதே பாருங்களேன், குரலில் ஒரு லைட்டாக நடுக்கம் ஒன்று இருக்கு. ஸோ இவங்க கடந்து வந்த பாதைங்கிறது ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல பொய் சொல்கிறாங்க சார், மேபி குடிச்சிட்டு ஒருத்தவங்க பண்ணுற அலப்பறையாக பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களாம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு குடிக்கவே வேணாம் சார், பொய் சொல்கிறான் சாருங்கிற மாதிரி வரலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இதுதான் சார். எனக்கு என் லைஃப் டிசைனை பார்த்து பயம் சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் இல்லை எனக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் என் கையில் இருந்ததே கிடையாது. ரொம்ப கஷ்டம். சரி இப்போ ஒரு 27 இயர்ஸ் நான் ஒரு 1 இயர் பேக் வந்து சரி கடவுள் வந்து அந்த இதை ரீரைட் பண்ணியிருப்பாரு, நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி அத்தோக்கு ஆசைப்பட்டேன் சார். அத்தோ சாப்பிடுறது எப்போவுமே எங்கள் ஏரியாவில் அந்த அத்தோ ஷாப் 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு. அன்னைக்கு நான் போறேன், கடை ஷாப்பு பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க, கடை தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அன்லக்கி கேர்ள் நானு. நீ அப்படி வரியா? சோ என்ன பண்றீங்கமா நீங்க? ஐடி ப்ரொஃபஷனல். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கமா? அரௌண்ட் 1 lakh. அன்லக்கி இதுவா நினைச்சுக்குது போல. இந்த லக்கு அன்லக்கு வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அது போய் நீங்கள் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கும். அத்தவா கொஞ்சம் அடுத்த ஸ்ட்ரீட்டில் போய் பார்க்க வேண்டியது. அந்த ஏரியாவில் மட்டும்தான் அத்தோ இருக்கு. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், ஏம்மா 10 வருஷமாக கடை வச்சிருக்கேன், அன்னைக்கெல்லாம் வராமல் நான் 3 அன்னைக்கு பார்த்து வந்திருக்கேம்மா
அப்படின்னு இருக்கும். இவங்களுக்கு அத்தோ சாப்பிட்டே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் ஏரியா கடைக்கு போகிறீங்க, அத்தோ கிடைக்கல, ஐயம் அன்லக்கி, இன்னும் அடுத்த தெருவுக்கு போங்க, இன்னைக்கு அத்தோ சாப்பிட்டே ஆகணும்ப்பா அப்படின்னா இறங்கி வேலை பண்ணுங்க, அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு அத்தோ கிடச்சிருக்கும். 27 வயசுல 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? அண்ணா இருக்காங்க. அண்ணா எப்படிமா? இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. 1 லட்ச ரூபா சம்பளம், உசுர கொடுக்குற அண்ணன், எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா இந்த புடி. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் எங்க அதிர்ஷ்டத்தை கனெக்ட் பண்றோம்னா, அதிர்ஷ்டம் என்பது நமக்காக யாராவது இருப்பதல்ல, யாருக்காகவாவது நம்மால் இருக்க முடியும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பது தான் அதிர்ஷ்டம். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசுன்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. தம்பி அடுத்த மாசம் கல்யாணம், என்ன பயம்? ஒன்று வந்துட்டு என்னோட சுதந்திரத்தை நான் இழந்துடணும். இன்னொன்று இந்த காலத்து பெண்கள் போடுற கண்டிஷன்ஸை நினச்சா எனக்கு பயமா இருக்கு சார். நான் சொந்தமாக எங்கள் ஊரில் ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ வச்சிருக்கேன். ஒரு நாள் கடையை லாக் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் எங்கேயாச்சும் கிரிக்கெட் விளாடுவோம். இப்போ எனக்கு கல்யாணம் கட்டி பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் அங்கே ஸ்பெண்ட் பண்ணல. ஏன்னா நினச்ச நேரத்தில் நான் கடையில் தூங்க முடியாது. அதான் தம்பி, அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணும்? அப்படி இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. சுதந்திரம் பறிபோல நான் என் இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் புரோட்டோகால்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு தேவையாடா? என் இஷ்டத்துக்கு நான் இருக்க முடியாது. 50 பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் இஷ்டத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. அப்ப சுதந்திர பறிப்பு கிடையாது, அது பொறுப்புனா. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. ரெண்டாவது, பெண்ணுங்க போற கண்டிஷன் பயமா இருக்குங்கறிய. என்ன கண்டிஷன்லாம் பயமா இருக்கு? நான் பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும். நான் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ எடுக்க போனேன், அன்னைக்கெல்லாம் சொல்கிறாங்க ஒருத்தங்க, நான் துணி துவைச்சா நீ துணி துவைக்கணும், நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சேன்னா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும், நான் சமைச்சா நீ சமைக்கணும், நான் பாத்திரம் கழுவுனா நீ பாத்திரம், நான் பாத்திரம் கழுவுனா ஃபோட்டோ எடுக்க போனேன் சார். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா இல்லை இல்லை, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் ஒரு நாள் பாத்திரம் கழுவுனா நான் ஒரு நாள் பாத்திரம் கழுவணும். அப்போ நான் ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்தால் நீங்கள் ஒரு நாள் போய் ஃபோட்டோ எடுங்க. அந்த கேமரா கியரெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே அவனுங்க கேமராமேனை எப்படி ட்ரீட் பண்ணுவானுங்கன்றதெல்லாம் பார்க்கட்டும். நீங்கள் அப்போ வீட்டில் இருந்து ஜாலியாக சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படி கழுவுங்க ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு கேமராவை கொடுத்து போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி காசை வாங்கிட்டு வான்னு சொல்லுங்கள். நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்க, நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. இப்ப அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா அந்த பொண்ணு நான் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அவங்க வேலைக்கு போக போகிறாங்க. இது என்ன கதையா இருக்கு? ஒருவேளை அவங்க பிசினஸ் பண்ணா நீங்க அதை விட்டு உங்க வேலையை விட்டு அந்த பொண்ணு பிசினஸ் எடுத்து பண்ணுவீங்களா? அது எப்படி நான் ஏன் ஒருத்தர் பார்க்க முடியும்? என்ன சார் வேலைக்கு போகாத பொண்ணு பார்க்க? அல்ல, அதான் கேட்குறேன். அப்போ யார் டிமாண்டிங்கா இருக்கா? ரெண்டு பேரும் இல்லை, நீங்க தானே டிமாண்டிங்கா இருக்கீங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு என் பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவா வரட்டுங்கிறீங்க. அந்த பொண்ணோட கரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ யார் டிமாண்டிங்கா இருக்கா? நல்ல செருப்பு லட்சம் மாதிரி செஞ்சுட்டாங்க. அதாவது வார்த்தை நான் 3 நாள் சமைக்கிறேன், நீ 3 நாள் சமைச்சு சொல்றது டிமாண்டா? உன் கரியரை விட்டுட்டு என் கூட தான் இருக்கணும்னு சொல்றது டிமாண்டா? கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைச்ச ஒரு ஆளுக்கு இவர் வந்து கரியர் அப்படின்னு நினைச்சது எது தெரியுமா? எனக்கு ஃபோட்டோ பிஸ்னஸ் கரியர், உனக்கு பாத்திரம் கழுவுறது தான் கரியர். ஏன் கரியருக்குள்ள நீ வராத, உன் கரியருக்குள்ள நான் வரல. ஏன்டா அது கரியரே கிடையாதுடா. அது இவர் இதைத்தான் கரியர்னு நினைச்சிருக்காரு. அது சரி, கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அப்படி கேளுங்க, இது கேட்டீங்களே நியாயமான கேள்வி. என் அப்பா அம்மா சண்டை போடுறதை நான் பார்த்திருக்கேன். ஈவன் எனக்கு I have 2 elder sisters. ரெண்டு பேருமே they both are married. அவங்களுக்குள்ள சண்டை வந்து இப்ப நீங்க சொன்னது என்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க, ஐயோ நீ தயவுசெய்து கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. அது வேற வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதுவும் சொல்லிருக்கேன். உங்க அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்து பயத்துல நீங்க கல்யாணம் வேணாங்கிறீங்க. நீங்க பிக் பாஸ்ல கத்த பார்த்துட்டு நீங்க வேணான்றாங்க. ஆனா போட்ட பார்வதியே ஓட விட்டு ஆள்தானமா நீங்க? பார்வதி ஓட விட்டு தானே 50 லட்சம் வாங்குனீங்க. இதெல்லாம் வந்து போவா இல்லையா? ஓ, நீங்க தான் அந்த ஆட்டிடியூட் காட்டுன நடிகையோ? ஓ, இப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. எனக்கு ஒரு பர்சன் வேணும். need one partner, definitely I want one partner, whatever it is. அப்படி போகணும். ஏன்னா நான் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒன்று. இந்த இடத்துக்கு போகிறோம், என்ன மாதிரி விஷயங்களா இருக்கும், எப்படி போகணும், அப்படி போகணும். இதுவே நான் எங்கள் அப்பா கூட போகும்போது நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். நான் எதுவுமே கேர் பண்ணாமல் ஜாலியாக போவேன். அதான் ஜாலியாக இருப்பேன், ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன். ஸோ இப்போ எனக்குன்னு ஒரு பார்ட்னர் நாளைக்கு நான் வரும்போது நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். நான் வெளில போகலாமா, வா அப்படியே கிளம்பு. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி அமையாம ஒரு மோசமான ஆளாகவோ தவறானவராகவோ இருந்து விட்டா, அல்லது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஆளாக இருந்துட்டா அப்படிங்கிற பயம் தான் எல்லாருக்கும். இந்த பயத்தை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை சார். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாடுற நேரமா அது. ஓகே, அவ்வளவு மோசமா இருந்தா அவளை எக்ஸிட் பண்ண வேண்டாம். நத்திங் ராங். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. தேங்க்ஸ் ரா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க? இல்லை, இதில் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி எதுவும் எனக்கு தெரியலை. மேபி ஃபுல் எபிசோடில் எதுவும் பேசி வாங்கி கட்டிக்கிட்டாங்களா தெரியல. அப்படி வாங்கி கட்டிக்கிட்டு அது ஏன் இதில் வரலை? அதான் சொல்கிறேனே, இதில் வந்து நம்ம
இப்படி ஒரு டாபிக் பேச போகிறோம் வாங்கணும் போதே போகாமல் இருந்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம யார் சைடும் எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களும் இவங்களுக்கு இப்படி லைஃப் கிடைச்சிருக்கு, எனக்கு இப்படி லைஃப் கிடைக்கலன்னா அது கிடைக்கிறது தான் கிடைக்கும். பயத்தில் இப்படி நமக்கு தப்பாக கிடைச்சிட்டா அதனால் போகவே வேணான்னு இருக்கிறதும் முட்டாள்தனம். போனால் தானே தெரியும் தப்பாக ரைட்டான்னு. அப்புறம் போயிட்டு பிடிக்கலன்னு வந்தால் அதுக்கு நோட்ட சொல்லுவாங்க, என்ன நீ என்ன இருந்தாலும் அங்கே தான் வாழணும் அப்படின்னு வாங்க. அதனால் தெரியலை, அது தெரியலை. அதான் சொல்கிறது, இதுக்கு தீர்ப்பே சொல்ல முடியாது. அவங்க இப்போ அங்கே பெரிய நாட்டாம வெண்ணை யார் வேறு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாருன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவராலே சொல்ல முடியலை, போடாத பக்கம் அப்படி தானே. அடுத்த எபிசோடில் வந்து நான் தீர்ப்பு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.